ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டித்தார் ட்ரம்ப். அமெரிக்கா எதிர்பார்க்காத பல அதிர்ச்சிகரமான ஆச்சரியங்களுடன் ஈரான் தயாராக உள்ளது. வெளியான எச்சரிக்கை. முழுமையாக சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறிய மஹிந்த. ஈரானுடனான தொடர்பிலுள்ள 14 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள அதிரடி தடை. ஒருவரை கொடூரமாக தாக்கிய கும்பல், போலீசார் அதிரடி நடவடிக்கை. இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். ட்ரம்ப் மீண்டும் போலிச் செய்திகளால் ஏமாற்றப்பட்டுள்ளார். பெண்களுக்கு மரண தண்டனை என்ற தகவலை மறுத்தது ஈரான். பல தசாப்தங்களாக தூர்வாரப்படாமல் காணப்பட்டமையால் மழைக்காலங்களில் மக்கள் மிகப்பெரிய வெள்ள பேரிடர்களை சந்திப்பதற்கு காரணமாக அமைந்த வாய்க்கால்களை தூர்வாரும் விசேட செயற்றிட்டம் தற்போது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் கனகாம்பிகை குளத்திலிருந்து கிளிநொச்சி குளம் வரையிலான 1.5 கிலோமீட்டர் நீளமான பிரதான வாய்க்காலை தூர்வாரும் பணிகளை வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் முரளிதரன் ஆகியோர் இன்று செவ்வாய்க்கிழமை ரத்தினபுரம் பகுதிக்கு சென்று நேரில் பார்வையிட்டனர். வடக்கு மாகாண சபையின் மீண்டெழும் நிதியிலிருந்து 5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறித்த நிதி ஒதுக்கீட்டுக்கு அமைவாக மேற்படி வாய்க்கால் அனளவாக 10 மீட்டர் அகலப்படுத்தப்பட்டு தூர்வாரப்பட்டு வருகின்றது. இப்பணிகளை பார்வையிட்ட கௌரவ ஆளுநர் அவர்கள் வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கும் போது எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் நடைமுறை சிக்கல்கள் தொடர்பில் நீர்ப்பாசன பொறியியலாளரிடம் கேட்டறிந்து கொண்டார். இதன்போது வாய்க்காலுக்கு சொந்தமான ஒதுக்க பிரதேசத்தினுள் காணிகளை ஆக்கிரமித்துள்ள சிலரால் இப்பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தப்படுவதாக அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனையடுத்து போலீசாரின் உதவியுடன் குறித்த ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி பணிகளை எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட செயலாளருக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார். விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் கிளிநொச்சியில் உருவாக்கப்பட்ட 2K அக்ரோ புரொடக்ட்ஸ் எல்டிடி நிறுவனத்தின் புதிய உற்பத்தி பொருளான வேர்க்கடலை பிஸ்கட் அறிமுக நிகழ்வு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் அவர்களின் விசேட பங்கேற்புடன் இன்று செவ்வாய்க்கிழமை காலை அந்நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது. விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாணத்தில் உருவாக்கப்பட்ட 17 பட்டியலிடப்படாத பொது கம்பெனிகளில் ஒன்றான இந்நிறுவனம் தனது பங்குதாரர்களாக உள்ள 325 விவசாயிகளிடமிருந்தும் மேலதிகமாக வேறு 200 விவசாயிகளிடமிருந்தும் நிலக்கடலையை கொள்வனவு செய்து வருகின்றது. இவ்வாறு கொள்வனவு செய்யப்படும் நிலக்கடலையை பெறுமதி சேர் முடிவுப் பொருளாக மாற்றி சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளை இந்நிறுவனம் தற்போது முன்னெடுத்துள்ளது. இதன் ஒரு அங்கமாகவே வேர்க்கடலை பிஸ்கட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் கச்சான் பாக்குவையும் சந்தைக்கு அறிமுகப்படுத்த இந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய கௌரவ ஆளுநர் அவர்கள் விவசாய உற்பத்திகளை வெறுமனே மூலப்பொருட்களாக விற்பனை செய்யாமல் இவ்வாறான பெறுமதி சேர் முடிவுப் பொருட்களாக மாற்றி விற்பனை செய்வதற்கு எடுக்கப்படும் முயற்சிகளை பெரிதும் வரவேற்றார். அத்துடன் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த நடைமுறை சாத்தியமானதும் இவ்வாறான உள்ளூர் உற்பத்தி பொருட்களையும் சர்வதேச ஏற்றுமதி தரத்துக்கு பொதியிட்டு வெளிநாடுகளுக்கு நேரடியாக அனுப்ப முடியும் என நம்பிக்கை வெளியிட்டார். இதன்போது நிறுவனத்தின் பங்காளர்களாக உள்ள விவசாயிகள் பல்வேறு சவால்களை ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். குறிப்பாக விவசாய பயிர்களுக்கு குரங்கு உள்ளிட்ட வனவிலங்குகளால் ஏற்படும் சேதங்கள் உற்பத்தி செலவை கூட ஈடு செய்ய முடியாத அளவுக்கு குறைந்த விலையில் விளைபொருட்களை விற்க வேண்டிய நிர்பந்தம் மற்றும் இயற்கை பசலைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு சந்தையில் உரிய தனித்துவமும் விலையும் கிடைக்காமை ஆகிய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டினார். விவசாயிகளின் கருத்துக்களுக்கு பதிலளித்த கௌரவ ஆளுநர் விளைபொருட்களின் விலைத்தளம்பலை கட்டுப்படுத்துவதற்கு விவசாய பருவகால நாட்காட்டியொன்று உருவாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். இதற்கான தகவல் திரட்டு பொறிமுறையை ஏற்படுத்துவது தொடர்பில் பல்கலைக்கழகங்களுடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் எவ்வளவு உற்பத்தி செய்தாலும் அவற்றை கொள்வனவு செய்து இவ்வாறான பெறுமதி சேர் உற்பத்தி பொருட்களாக மாற்றும் நிறுவனங்கள் தொடர்ச்சியாகவும் சிறப்பாகவும் இயங்குமாயின் விவசாயிகளின் பல பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிட்டும் என தெரிவித்தார். நிகழ்வின் நிறைவாக நிறுவனத்தின் இயந்திர தொகுதிகளையும் அதன் தயாரிப்பு செயற்பாடுகளையும் கௌரவ ஆளுநர் உள்ளிட்ட அதிதிகள் நேரில் பார்வையிட்டனர். இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் முரளிதரன், கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் சோதிலட்சுமி, பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் மேலதிக பணிப்பாளர் ராஜேச கண்ணா உள்ளிட்ட அரச உயர் அதிகாரிகள், நிறுவனத்தின் பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழக பிரவேசத்துக்கான தகுதியை பெற்ற மாணவர்களின் வீதத்தில் வடக்கு மாகாணம் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்று இம்முறை வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இதற்காக உழைத்த அனைவரையும் பாராட்டும் அதேவேளை இந்த இடத்தை எமது மாகாணம் தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பொறுப்பும்
அடுத்த ஆண்டு இவ்வீதத்தை மேலும் அதிகரிக்க வேண்டிய கட்டாயமும் எமக்கு ஏற்பட்டுள்ளதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் இருத்த வேண்டும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார். கிளிநொச்சி புளியம்பொக்கனை நாகத்தம்பிரான் ஆலயத்தின் ஏற்பாட்டில் 2025ஆம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சையில் சாதனை படைத்த மாணவர்களை கௌரவிக்கும் விசேட நிகழ்வு ஆலயமன்றலில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சாதனை மாணவர்களை கௌரவித்த பின்னர் உரையாற்றுகையிலேயே கௌரவ ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் ஆலயங்களின் சமூக பொறுப்பும் வெளிப்படைத்தன்மையும் சமூக பணிகளுக்காக நிதியுதவி கோரினால் பலரும் தயங்குவார்கள். ஆனால் ஆலயங்களுக்கு தாராளமாக வழங்குவார்கள். எனவே ஆலய நிர்வாகங்கள் அந்த பணத்தை வைத்து சிறந்த சமூக பணிகளை முன்னெடுக்க முடியும். அந்த வகையில் புளியம்பொக்கனை நாகத்தம்பிரான் ஆலயத்தினர் முன்னெடுத்துள்ள இந்த முயற்சி மிகவும் போற்றுதலுக்குரியது. ஆலயங்கள் தொடர்பில் எனக்கு கிடைக்கப்பெறும் சில முறைப்பாடுகள் கவலைக்குரியனவாக உள்ளன. பல கோடி ரூபாய்களை செலவிட்டு ஆலயங்களை புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகமும் நடத்தி முடித்த பின்னர் அது தொடர்பான கணக்கறிக்கைகளை வெளியிடாத ஆலயங்கள் உள்ளன. இதுகுறித்து அண்மையில் கூட எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. சில இடங்களில் ஆலய நிர்வாகங்களுக்குள் முரண்பட்டு நீதிமன்றங்களில் வழக்குகளும் நடைபெறுகின்றன. வழக்குகளுக்காக செலவிடும் பணத்தை ஆலயத்தின் பெயரால் ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த பயன்படுத்தலாம். ஆனால் புளியம்பொக்கனை நாகத்தம்பிரான் ஆலயத்தினர் பொங்கல் நிகழ்வு முடிந்த கையோடு தமது வருவாய் தொடர்பான முழுமையான விவரங்களை வெறும் 3 நாட்களுக்குள் பொது வழியில் சமர்ப்பித்திருந்தனர். இது ஏனைய ஆலயங்களுக்கு மிக சிறந்த முன்மாதிரியாகும். இவ்வாறான வெளிப்படைத்தன்மையோடாக அவர்கள் மீதான மதிப்பு மேலும் அதிகரிப்பதுடன் பலரும் அவர்களை நம்பி உதவ முன்வருகிறார்கள். சமூகம் வேறு ஆலயம் வேறு அல்ல. சமூகத்துக்கு செய்யும் தொண்டே கடவுளுக்கு செய்யும் தொண்டாகும். சமூகத்தில் ஒருவன் பட்டினியாக இருக்கும்போது ஆலயத்துக்கு ஆடம்பரமான கோபுரம் அவசியமில்லை. ஆலயத்தின் வரலாற்றை எதிர்கால தலைமுறைக்கு கடத்துவதற்கு கோபுரங்கள் உள்ளிட்ட நிர்மாண பணிகள் அவசியம்தான். ஆனால் சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் அவற்றை முன்னெடுப்பதில் எவ்வித அர்த்தமும் இல்லை. போரின் துயரிலிருந்து மீண்டெழுந்த கல்வி சாதனை. கல்வியால் தான் எதனையும் சாதிக்க முடியும். சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் புரட்சியையும் கல்வியால் தான் ஏற்படுத்த முடியும். இன்று காப்போத்த உயர்தர பரீட்சையில் பௌதிக விஞ்ஞான பிரிவில் தேசிய ரீதியில் முதலிடத்தை இந்த கிளிநொச்சி மண்ணை சேர்ந்த மாணவன் தனதாக்கியுள்ளான். இந்த பிள்ளைகள் அனைவரும் 2009ஆம் ஆண்டு இறுதி போர்க்காலத்தில் சிறு குழந்தைகளாக இருந்திருப்பார்கள். அந்த போரின் கொடூரம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அதன் வேலையை அவர்கள் ஆழமாக உணர்ந்திருப்பார்கள். பல குடும்பங்கள் அந்த போரில் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டன. அப்படியானதொரு கொடிய துயரம் நிகழ்ந்து அழித்தொழிக்கப்பட்ட இந்த கிளிநொச்சி மண்ணிலிருந்து மிக குறுகிய காலத்துக்குள் தேசிய மட்டத்தில் ஒரு மாணவன் உச்சத்தை தொட்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த மாணவர்களின் விடாமுயற்சியே இன்று பெரும் வெற்றியாக மாறியிருக்கின்றது. ஒரு முயற்சி தோல்வியடைந்தால் நாம் வாழ்க்கையில் தோற்றுவிட்டோம் என அர்த்தமில்லை. நாம் எப்போது எமது முயற்சியை கைவிடுகின்றோமோ அப்போதுதான் வாழ்க்கையில் தோற்று போகின்றோம். லட்சியத்துடன் உறுதியாக போராடினால் நினைத்ததை அடைய முடியும். இந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் இந்த மண்ணுக்கு சேவை செய்ய வேண்டும். தங்களை போன்று அடுத்த தலைமுறை மாணவர்களையும் சாதிக்க தூண்ட வேண்டும். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அதிபர் தமது பாடசாலையில் கற்று வெளியேறிய பழைய மாணவர்களை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு வழிகாட்டல்களை வழங்குவதை போன்று இந்த சாதனை மாணவர்களை பயன்படுத்தி எதிர்வரும் பரீட்சைகளுக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம். இவர்களை பார்க்கும்போது ஏறிய மாணவர்களுக்கும் நாமும் இவ்வாறு சாதிக்க வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படும். வலய கல்வி பணிப்பாளர்கள் இதனை முறையாக ஒழுங்கமைக்க வேண்டும். இறுதியாக நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் சாதித்து உயர்ந்த நிலையை அடைந்தாலும் ஏனையோரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அனைவரிடமும் பண்பாக நடந்து கொள்ளுங்கள். எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் நேர்மையை கைவிடாதீர்கள். அதுவே உங்களை வாழ்வில் மேலும் உயர்த்தும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் காப்போத்த உயர்தர பரீட்சையில் பௌதிக விஞ்ஞான பிரிவில் தேசிய மட்டத்தில் முதலிடம் பெற்ற மாணவர், மாவட்ட மட்டத்தில் ஒவ்வொரு துறைகளிலும் முதலிடம் பெற்ற மாணவர்கள் மற்றும் கண்டாவளை கோட்டத்தில் ஒவ்வொரு துறைகளிலும் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு ஆலய நிர்வாகத்தினரால் பணப்பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் ஆலயத்தால் நடத்தப்படும் அறநெறி பாடசாலையில் பயிலும் மாணவர்களுக்கும் இதன்போது பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன், கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சு முரளிதரன், கண்டாவளை பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர், கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் ஆ மாளிகிதன், கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் ஆ வேள மாளிகிதன், வலய கல்வி பணிப்பாளர்கள், முன்னாள் வலய கல்வி பணிப்பாளர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டித்தார் ட்ரம்ப். ஈரானின் துறைமுகங்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் முற்றுகையிட்டன. அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் 40 நாட்கள் நீடித்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி 2 வார தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதில் இரு நாடுகளிடையே பாகிஸ்தானில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனையடுத்து ஈரானுக்கு நெருக்கடி தரும் வகையில் கார்முஸ் நீரிணை மற்றும் ஈரானின் துறைமுகங்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் முற்றுகையிட்டன. மேலும் ஈரான் நோக்கி பயணித்த சரக்கு கப்பல்களை அமெரிக்கா சிறைப்பிடித்தது. இதற்கு ஈரான் கடும்
எதிர்ப்பு தெரிவித்தது. இரு நாடுகளிடையே இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொள்ள பாகிஸ்தான் தீவிரமாக முயற்சி செய்து வரும் நிலையில் தற்காலிக போர் நிறுத்தத்தை கூடுதலாக ஒரு நாள், அதாவது இன்றுடன் நீடித்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உத்தரவிட்டார். தற்காலிக போர் நிறுத்தம் இன்றுடன் முடிவடைகிற நிலையில் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை மேலும் நீட்டிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் ஒருங்கிணைந்த அமைதி திட்டத்தை முன்வைக்கும் வரை கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டாலும் ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடுவது தொடரும் என்று டிரம்ப் அறிவித்துள்ளார். டிரம்பின் போர் நிறுத்த நீட்டிப்பு முடிவு சர்வதேச நாடுகளிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. போர் நிறுத்தத்தை நீடித்ததற்காக டிரம்புக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நன்றி தெரிவித்துள்ளார். ஈரான் துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்டது போர் நடவடிக்கை என்றும் மிரட்டல்களை எவ்வாறு எதிர்கொள்வது என ஈரானுக்கு தெரியும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா எதிர்பார்க்காத பல அதிர்ச்சிகரமான ஆச்சரியங்களுடன் ஈரான் தயாராக உள்ளது வெளியான எச்சரிக்கை. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் திட்டமிடப்பட்டுள்ள பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள தவறினால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ள நிலையில் ஈரான் அதற்கு தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. நாங்கள் ஒருபோதும் சரணடைய போவதில்லை, எங்களை எவரும் முற்றுகையிட முடியாது என ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாஃப் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முகமது பாகர் கலிஃபாஃப் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மீண்டும் போர் வெடிக்கும் பட்சத்தில் அமெரிக்கா எதிர்பார்க்காத பல அதிர்ச்சிகரமான ஆச்சரியங்களை ஈரான் தயார் செய்து வைத்துள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் முக்கிய ராணுவ தலைமையகமான காதம் அல் அன்பியா சாத்தியமான தாக்குதல்களை எதிர்கொள்ள தங்களது படைகள் முழு தயார் நிலையில் இருப்பதாக அறிவித்துள்ளது. ஈரானின் நீதித்துறை உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதுடன் சரணடைவதை விட எதிர்த்து நிற்பதே ஈரானின் கொள்கை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளனர். தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் இந்த நேரடி மோதல் போக்கு சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. முழுமையாக சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறிய மஹிந்த. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்களின் ஒரு பகுதி தொடர்பான விவரங்களை மட்டும் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் வழங்கியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் உத்தரவுக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்து விவரங்களை சத்திய கடதாசியொன்றின் மூலம் சமர்ப்பித்திருந்தார். எனினும் இவ்வாறு அவர் சமர்ப்பித்த சொத்து விவரங்கள் முழுமையானவை அல்ல என தெரியவந்துள்ளது. ஒரு தொகுதி சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மட்டுமே மஹிந்தவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பதற்காக லஞ்ச ஊழல் மோசடி தடுப்பு விசாரணை ஆணைக்குழு மஹிந்தவுக்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கியிருந்தது. இந்நிலையில் தனது சொத்துக்கள் குறித்த ஒரு பகுதி ஆவணங்களை மஹிந்த சமர்ப்பித்துள்ளதுடன் ஏனைய விவரங்களை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார். ஏனைய விவரங்கள் முழுமையாக கிடைக்கப்பட்டதன் பின்னர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான தொடர்பிலுள்ள 14 நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள அதிரடி தடை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுடனுள்ள போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அறிவிப்பதற்கு முன் அமெரிக்கா அரசின் மீது தனது பொருளாதார அழுத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து வைத்திருக்க முயன்றுள்ளது. வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களுக்கு அனுப்பப்பட்ட அறிவிப்பில் அமெரிக்க நிதித்துறை அமைச்சகத்தின் ஆபீஸ் ஆஃப் ஃபாரின் அசெட் கண்ட்ரோல் ஈரான், துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளிலுள்ள 14 நபர்கள், நிறுவனங்கள் மற்றும் விமானங்களுக்கு தடை விதிப்பதாக தெரிவித்துள்ளது. இவர்கள் ஈரான் அரசின் சார்பில் ஆயுதங்கள் அல்லது ஆயுத கூறுகளை வாங்குதல் மற்றும் போக்குவரத்துக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தடை நடைமுறையில் அந்த நபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமான அமெரிக்காவில் உள்ள அல்லது அமெரிக்கர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து சொத்துக்களும் முடக்கப்படும். மேலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ 50% அல்லது அதற்கு மேல் உரிமையுள்ள தொடர்புடைய நிறுவனங்களும் இதன் கீழ் வரும் அவற்றையும் கட்டாயமாக அறிக்கை செய்ய வேண்டும். அமெரிக்க குடிமக்கள் மட்டுமின்றி அமெரிக்காவில் உள்ள அல்லது அங்கு வழியாக செல்லும் வெளிநாட்டு நபர்களும் கூட இந்த தடை செய்யப்பட்ட நிறுவனங்களுடன் எந்தவொரு பரிவர்த்தனையிலும் ஈடுபட தடை செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க அரசின் தகவலின்படி இந்த நிறுவனங்கள் ஈரான் தனது ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தயாரிக்கும் திறனை மீண்டும் கட்டியெழுப்ப உதவியதாக கூறப்படுகிறது. இந்த திறன் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி எனப்படும் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு ஆபரேஷன் எகனாமிக் ஃபியூரி எனப்படும் விரிவான நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். இதன் நோக்கம் ஈரானின் உலகளாவிய நிதி சந்தைகளுக்கான அணுகலை துண்டித்து அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தத்திற்காக ஈரானை அழுத்தம் கொடுப்பதாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தாயொருவரை கொடூரமாக தாக்கிய கும்பல், போலீசார் அதிரடி நடவடிக்கை. குருநாகல் கொக்கரேல மெதாலந்த பகுதியில் தாயொருவரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பில் 9 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி மெதாலந்த பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது.
சம்பவத்தை அங்கிருந்த நபர் ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. தாக்குதலின் பின்னர் சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்தனர். எனினும் விசாரணைகளை மேற்கொண்ட கொக்கரேல போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய 9 பேரையும் கைது செய்தனர். நீண்ட காலமாக உறவினர்களுக்கு இடையே நிலவி வந்த குடும்ப தகராறு இந்த தாக்குதலுக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள சமீபத்திய வானிலை அறிக்கையில் மேற்கு சப்ரகமுவ, மத்திய ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்கள் மற்றும் அம்பாறை, குருநாகல் மாவட்டங்களில் சில இடங்களில் அதிகபட்சமாக 75 மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலையில் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்கள் மற்றும் காலி, மாத்தறை, களுத்துறை, வவுனியா மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் காலையில் சில இடங்களில் பனிமூட்டமான சூழல் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதோடு மின்னல் தாக்கங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மின்னல் விபத்துகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ட்ரம்ப் மீண்டும் போலி செய்திகளால் ஏமாற்றப்பட்டுள்ளார். பெண்களுக்கு மரண தண்டனை என்ற தகவலை மறுத்தது ஈரான். ஈரானில் 8 பெண்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவுள்ளதாக கூறி மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார். இது ஈரானுடனான சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு சாதகமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதனை முற்றாக மறுத்துள்ள ஈரானின் அதிகாரப்பூர்வ மிசான் ஆன்லைன் இணையதளம் ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை போலி செய்திகளால் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மரண தண்டனையின் விளிம்பில் இருப்பதாக கூறப்படும் அந்த பெண்களில் சிலர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் ஏனையோர் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டாலும் அவர்களுக்கு சிறை தண்டனை மட்டுமே வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் ஈரான் நீதித்துறை விளக்கமளித்துள்ளது. சமூக ஆர்வலர்களின் பதிவை அடிப்படையாக கொண்டு ட்ரம்ப் வெளியிட்ட புகைப்படங்கள் உண்மைக்கு புறம்பானவை என சுட்டிக்காட்டியுள்ள ஈரான் இத்தகைய வதந்திகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளது.